அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு ஜோதிட பதிவு பார்ப்போம். அதாவது நிறைய பேர் எப்பொழுது வீடு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் பணம் இருக்கும், ஆனால் வீடு வாங்குறதுக்கு அலைவாங்க. பிடிச்ச மாதிரியான ஒரு வீடுங்கிறது அமையாது. சில பேர் பாதி பணம், கொஞ்சம் அந்த ஒரு 10%, 15% பணம் வச்சுருப்பாங்க. லோனை எதிர்பார்த்துருப்பாங்க. லோன் அவங்களுக்கு கிடைக்காது. நேரம் சரியில்லை அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் இருந்தால் தான் வீடு வாங்குகிற ஆசையானது உடனடியாக நிறைவேறும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாகி கொண்டே இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வீடு வாங்கக்கூடிய அந்த ஆசையானது ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. 4ஆம் இடம் என்பது தான் உங்களுடைய ஜாதகத்தில் வீட்டினை குறிக்கக்கூடியது. 4ஆம் இடம் அல்லது 4ஆம் அதிபதியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல, சரியா, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதியுடன் செவ்வாய் இணை பெற்றிருந்தாலோ இந்த ஜாதகர் ஈஸியாக வீடு வாங்கிடுவார். அதுக்கான காலகட்டங்கள் வரும்பொழுது ஈஸியாக வீடு வாங்கிடுவார். ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்துல சுக்கிரன் இருந்தார்னு வச்சுங்களேன். சுக்கிரன் இருந்தது அப்படின்னா வசதியான அழகான ஒரு வீடானது அவர்களுக்கு அமையும். எந்த இடம்? 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதியுடன் சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தாலோ அழகான வசதியான ஒரு வீடு அமையும். சரி, இப்போது சில பேர்லாம் நிறைய வீடு வாங்கி வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிப்பாங்க. வீடு வாங்கணும்னு நினச்சா, அதாவது வீடு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போய் வாங்கிடுவாங்க. அதற்கான அமைப்பு என்ன அப்படின்னா, 4ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்து, 4ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்து அல்லது 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தது செவ்வாயினுடைய பார்வையோ அல்லது குருவினுடைய பார்வையோ இருந்ததுன்னா எளிதாக நிறைய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். சரியா? அதே மாதிரி இந்த 11-4 தொடர்பு இருக்குன்னு வச்சுங்களேன். 4-11 தொடர்பு இருக்குது அப்படின்னா அவர்கள் சம்பாதித்து வீடு வாங்கி கொண்டே இருப்பார்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 2-4-11 இந்த அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருந்தது அப்படின்னா இவர்களும் வெகு எளிதாக வீடு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் நல்ல வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அல்லது 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் ஒரு நல்ல வீடு கோவிலுக்கு பக்கத்தில் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் 4ஆம் இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவானுடைய தொடர்பானது இருந்தால் வீடு வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகிக்கொண்டே இருக்கும், இழுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து 4ஆம் பாவத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இது என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வாஸ்து குறைபாடு கொண்ட வீடு தான் இவங்களுக்கு அமையும். ஆனால் வெளிமாநிலம், வெளிநாடு, அந்நிய நபர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு எளிதாக வீடு வாங்குறதுக்கான சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான எளிமையான ஜோதிட விதிகளை நான் உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். விருப்பமுடையவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.